வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் 2.3 பயிற்சியில் 3வது கணக்கு பார்க்குறோம். -2x > 9 தீர்வை x belongs to r, x belongs to z, x belongs to nக்கு காண்க. ஆர்னா என்ன? மெய்யெண்கள். மெய்யெண்களில் பின்னங்கள் வரும், எல்லாமே வரும். இசட்னா முழுக்கள், குறையெண் வரும், மிகை எண் வரும். எண்ணுனா இயல் எண்கள். இந்த கணக்கை இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு -2x > 9, ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். பெருக்கல் அந்த பக்கம் 9 என்னதான் மாறிடும்? வகுத்தலாக மாறிடும். அது நமக்கு தெரியும். அப்போனா எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கும்? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -9/2. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போகிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆறு. ஆறாக இருக்கும்போது இதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி இருக்கும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் எப்படி இருக்கும்? -∞ to -9/2. ஏன்னா இங்கே ஈக்குவல் கீழே கொடுத்துருக்கிறதுனால இங்கே க்ளோஸ்டாக கொடுத்துடணும். ஓகேவா? சரி, அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட்னா முழுக்களாக இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கும்? எக்ஸோட மதிப்பு எதுலேருந்து எது வரை இருக்கும்? 9/2னா என்னது? 9/2னா 4.5. 4.5க்கு முந்தினது -5ன்னு வரும். அது வரையும் நம்ம எழுதலாம். ஆனால் எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கணும்? -∞ எது வரை இருக்கும்? -5 வரையும் இருக்கலாம். இது என்ன வரும் உங்களுக்கு? இது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இங்கே என்னது? க்ளோஸ் கொடுத்துடலாமா? வேணாம், க்ளோஸ்டு கூட வேண்டாம். ஏன்னா நம்ம ஈக்குவல் தானே கொடுக்குறோம், இன்டர்வல் கொடுக்கல. அதனால் மதிப்பு தான் கொடுக்குறோம், தீர்வுக்கு தான் கொடுக்குறோம். அதனால் நம்ம கணக்கு அடையாளமே கொடுத்துக்கலாம். அடுத்து 3வது என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எண்ணுனா என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1, 2, 3ல் தான் ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 9/2. 9/2 என்னது? பின்னம். பின்னம் இயல் எண்களை இருக்குமா? இருக்காது. அதனால என்ன வரும்? -9/2 விட சிறிய இயல் எண் எதுவும் இல்லை. இயல் எண் எதுவும் இல்லை. அப்போனா எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும்? நல் செட், வெற்றுக்கணம். எக்ஸுக்கு மதிப்பே இருக்காதுன்னு அர்த்தம். இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்கம்மா. அடுத்த கணக்கு